கருப்பு ஆடு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த கருப்பு ஆடை கைது பண்ணாங்களா? முக்கியமான ஆவணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்க் ஏன் 16ஆம் தேதி 17ஆம் தேதி காணாம போனதை 1ஆம் தேதி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்ற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. தமிழர் நலனுக்காக ஒரு கட்சியை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லுவது அப்பட்டமான ஒரு நாடகம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கள்ள குழந்தையை RSS பெற்றெடுத்தது. இப்ப 2 வருஷத்துக்கு பின்னாடி இன்னொரு கள்ள குழந்தையை பெற்றெடுக்குது அண்ணாமலை அப்படின்ற பெயர்ல. திமுக கூட்டணியை உடைச்சாச்சு, திமுகவை தனித்து விட்டாச்சு. விஜய டார்கெட் பண்ணி விஜய அடிச்சு அந்த வாக்குகளை, விஜய் எதிர்ப்பு வாக்குகளை தனம் பக்கம் திருப்புவதற்கு அண்ணாமலை கண்டிப்பாக முயற்சி என்பதை செய்வார். அதிமுகவை முழுவதுமாக முடிப்பதற்கான அஸ்திரம் என்பது சபாநாயகர் கையில் இருக்கு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்முடைய பத்திரிகையாளர் மற்றும் ஒப்பீனியன் தமிழ் ஆசிரியர் யாசிர் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மின்வெட்டு பிரச்சனை அப்படிங்கிறது சமீப காலமாவே நம்ம அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். மின்வெட்டு அப்படின்னாலே திமுக அப்படிங்கிற காலம் போய் தாவேக அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கு. இதுக்கு நடுவுலயே மின்சார தலைமையகத்துல வச்சு 18 ஹார்ட் டிஸ்குகள், அதுவும் 3வது 5வது 7வது அந்த தளங்கள்ல வச்சு அந்த ஹார்ட் டிஸ்கள் காணாம போயிருக்கு. அதுல இருந்து ஒரு சிலவும் மீட்கவும் பட்டிருக்கு. இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கறத, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய திமுகவும் சரி தாவேகாவும் சரி யாருமே எடுத்துக்காம மாறி மாறி குற்றம் மட்டும்தான் சாட்டிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு உங்களுடைய பார்வையில்? இந்த ஹார்ட் டிஸ்க் தொலைந்து போன விவகாரத்துல திமுக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்சியில கிடையாது. ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தாவேகா தான் ஏன் தொலைந்தது, எப்படி தொலைந்தது, எதற்காக தொலைந்தது அப்படின்றத விளக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனா ஆரம்பத்துல இருந்தே தாவேகா ஆட்சி அமைச்சதுல இருந்தே எந்த ஒரு விஷயத்திற்குமே பொறுப்பேற்காமல் அடுத்தவங்க மீது குறை சொல்லக்கூடிய வகையில தான், தன்னுடைய இயலாமையை மறைக்கக்கூடிய வகையில தான் அவங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாங்க. சிஎம் விஜய் நீங்க எடுத்துட்டா கூட கஜனா காலி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பத்திலே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. மின்வெட்டு பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா கருப்பு ஆடு என்பது இருக்கு அப்படின்ற காரணத்தை சொல்லி மின்வெட்டுல இருந்து தப்பிப்பதற்கு பார்த்தாங்க. நேற்றைக்கு கூட பல்லவி அப்படின்ற எம்எல்ஏ அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம, அதாவது விளக்கத்திற்கு கூட வாய்ப்பு கொடுக்காம திமுக சதி பண்ணது அப்படின்ற அந்த புரோட்டோகால் கூட தெரியாம அவர் திமுக மீது பழி போட்டதை பார்க்க முடியுது. இப்படி எல்லோருமே திமுக மீது பழியை போட்டுவிட்டு தங்களுடைய இயலாமை மறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதே மின்வெட்டு விவகாரத்துல போட்டது போலவே இன்னொரு காரணத்தையும் மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னாரு. என்னென்ன, அதாவது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அதே போல 1.4 லட்சம் பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல 70,000 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. நிலக்கரிகள் தரம் இல்லாததாக இருக்கு அப்படின்ற காரணங்கள் எல்லாம் இந்த அமைச்சர் நிர்மல்குமார் பட்டியல் போடுறாரு. எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, மே 10ஆம் தேதிக்கு அப்புறமும் ஏன் இப்படி நடக்குது? மே 10ஆம் தேதிக்கு முன்னாடியும் இதே நிலக்கரி தரம் இல்லாததா இருந்திருக்கும். இதே 70,000 ஊழியர்கள் தான் இருந்திருப்பாங்க. இதே 2.5 லட்சம் கோடி தான் கடன் இருந்திருக்கும். அப்பெல்லாம் ஏற்படாத மின்வெட்டு ஏன் இப்ப மட்டும் ஏற்படுது? இத்தனைக்கும் திமுகவுடைய ஆட்சி காலத்துடைய இறுதியில ஈரானுடைய போர் நடந்தது. அப்போது கேஸ் தட்டுப்பாடுனால எல்லாருமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு மாறினாங்க, குக்கருக்கு மாறினாங்க. கரண்ட் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் கூட மின்வெட்டு என்பது ஏற்படவே இல்லை. 1/2 மணி நேரம் கூட மின்வெட்டு ஏற்படல. ஆனா இவங்களுக்கு அந்த நெருக்கடியும் இல்லை. புதிதாக ஆட்சிக்கு வந்த உடனேயே மின்வெட்டு அதிகமாக ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. கருப்பு ஆடு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த கருப்பு ஆடை கைது பண்ணாங்களா, அல்ல அட்லீஸ்ட் அந்த மின்வெட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு அமைச்சர் ரைடு விட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்டாரா, அல்லது எல்லா அதிகாரிகளையும் அழைத்து ஒரு மீட்டிங்கை போட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஆனா வாய்மொழியாக குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லப்பட்டுட்டு வருது. இப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் விவகாரத்துல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்க ஆரம்பத்துல ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னது வெறும் 8 ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான். அதுவும் மே 16, 17 தொலைந்து போனதாக சொல்றாங்க. மலர்விழி என்ற அதிகாரி லீவ் முடிஞ்சு திங்கக்கிழமை தன்னுடைய சிஸ்டத்தை ஆன் பண்ணும் போதுதான் டி டிரைவ் காணாம போறதை பார்க்கிறார். அதுல ஹார்ட் டிஸ்க் இல்லை அப்படின்றத பார்க்கிறார். கோபிநாத் அவர்களை அழைத்து செக் பண்ண சொல்றாரு. ஹார்ட் டிஸ்க் காணாம போனதை உறுதி பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல புகார் கொடுத்ததாக சொல்றாங்க. ஆனா போலீஸோட எஃப்ஐஆர் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சான்று. அந்த போலீஸோட எஃப்ஐஆர்ல போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா,
1ஆம் தேதி தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் என்பது கொடுக்கப்பட்டது. சிஎஸ்ஆர் காப்பியை 1ஆம் தேதி தான் கொடுத்தோம் அப்படின்றாங்க. 2ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் என்பது போடப்பட்டிருக்கு. ஆனா அமைச்சர் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் விவகாரத்தை பத்தி பேசும்போது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை கனெக்ட் பண்றாரு. யாரு தப்பிக்க முடியாது. ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே மறைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினாரு. ஆனா அப்படி முக்கியமான ஆவணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்க் ஏன் வந்து 16ஆம் தேதி 17ஆம் தேதி காணாம போனதை 1ஆம் தேதி வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்ற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்ல. சரி, இப்ப வந்து பகீர் தகவல் என்ன வருது? இந்த ஹார்ட் டிஸ்க திருடியவர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் கடையில போய் அதை வித்திருக்கிறார். பணத்துக்காக தான் அந்த விற்பனை என்பது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் என்பவரை கைது பண்றாங்க. இன்னொருத்தரை பெங்களூர்ல கைது பண்ணியிருக்கிறாங்க. ஹார்ட் டிஸ்க் என்பது 8 தான் காணாம போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 34 ஹார்ட் டிஸ்க் கிட்ட அவரிடம் இருந்து இபி ஹார்ட் டிஸ்க் மட்டும் பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க போலீஸ். அப்ப இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படின்ற சந்தேகம் வருது. அப்போ எத்தனை ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போனது என்பதை கூட டிஎன்ஏபியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தெரியல, துறை அமைச்சருக்கும் தெரியல. இதுல ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, போலீஸ் அந்த எஃப்ஐஆர்ல இன்னொரு விவகாரம் சொல்றாங்க. அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 8 ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போனதாக மலர்விழி புகார் கொடுக்கும் போது கூடுதலாக 10 ஹார்ட் டிஸ்க் வந்து தொலைந்து போயிருக்கிறது. ரொம்பவும் குறிப்பாக 9வது மாடியில் இருக்கக்கூடிய இபியுடைய லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறையை கண்காணிக்கக்கூடிய விஜிலன்ஸ் உடைய அடிஷனல் டைரக்டருடைய ஹார்ட் டிஸ்க்கும் தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்றத வாய்மொழியாக புகாரா கொடுத்திருக்கிறாங்க. ஏன் வாய்மொழியாக புகார் கொடுக்குறாங்க? அமைச்சர் சொல்வதை போல முக்கியமான ஆவணங்கள் இருந்தால் அதை வந்து மலர்வழியை போல உடனடியாக கண்டறிஞ்சிருக்கணும், புகார் என்பது கொடுத்திருக்கணும். ஆனா வாய்மொழியாக புகார் என்பது கொடுக்குறாங்க. 10 நாட்களாக ஹார்ட் டிஸ்க் என்பது இல்லை என்று தெரிந்தும் அந்த அதிகாரிகள் அமைதியாக இருந்ததற்கான காரணம் என்ன என்பதையாவது அமைச்சர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. சரி, இப்ப 2ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்படுது. 3ஆம் தேதி கோபிநாத் அவர்களை கைது பண்ணிட்டாங்க. 3ஆம் தேதி கோபிநாத் அவர்களை கைது பண்ண பிறகு போலீஸ் விசாரணை நடக்கும் போது எதற்காக அமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தணும்? மறுநாள் அவர் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார், என்ன காரணத்திற்காக அந்த ஹார்ட் டிஸ்கை வித்தார் உள்ளிட்ட அந்த ஹார்ட் டிஸ்க் மீட்கப்பட்டுருச்சு. ஒரே நாள்லயே மீட்டுட்டாங்க போலீஸ். அது வரைக்கும் வந்து காத்து இருக்காமல் உண்மை என்ன என்பதை முழுவதுமாக தெரிந்து கொண்டு பேசாம அரைகுறையாக இப்படி ஒரு நபர் வந்து திருடி இருக்கிறார் அப்படின்றத மட்டும் சொல்லி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல இருந்து நிலக்கரி ஊழல் அப்படின்ற வகையில ஏன் கான்ஸ்பிரசி தியரியை அமைச்சர் அவர்கள் பேசினார் அப்படின்ற கேள்வி எழுது. இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இவங்க சொல்றதே பாத்தீங்க அப்படின்னா 2021 இருந்து 23 வரைக்கும் நடந்ததாக சொல்லப்படுது. செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது, அப்ப மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் இதை செய்திருந்தால் அப்பவே வந்து அவர் வந்து இதெல்லாம் ஒழிச்சு கட்டியிருக்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இதே போன்ற கோபிநாத் வச்சோ வேற நபர்களை வச்சு திருட சொல்லி ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா போலீஸ் வந்து திமுக கிட்ட தான் அப்ப இருந்துச்சு. அப்ப எல்லாம் செய்யாம அதே போல உயர்நீதிமன்றத்துல ஜூலை மாதம் 2025 கேஸ் வருது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் குறித்த கேஸ். அப்போ கூட அதை வந்து ஒரு ஆளை வச்சு திருடி இருக்கலாம், அப்பவும் செய்யவே இல்லை. உச்சநீதிமன்றத்துல இந்த வருடம் மே மாதம் 11ஆம் தேதி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அப்படின்றத விசாரிச்சுதான் ஆகணும், இதை வந்து மேல்முறையீடு டிஎன்ஏபியோட மேல்முறையீடை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்றாங்க. அப்போவாது இது போன்ற நபர்களை வச்சு இந்த ஹார்ட் டிஸ்கை திருடி அதில் உள்ள டாக்குமெண்ட் அழிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அப்பவும் பண்ணல. சரி, இப்போ மே மாதத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு கோபிநாத் அவர்களை வச்சு செந்தில் பாலாஜியோ திமுக தான் அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்திருக்கு அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்கை என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு திருடனாக இருந்தா ஹார்ட் டிஸ்கை ஒழிச்சு எரிச்சிருப்பாங்க, அதுல இருக்க ஆவணங்களை எரேஸ் பண்ணியிருப்பாங்க, மீட்க முடியாத அளவுக்கு பண்ணிருப்பாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் என்பது கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிருக்கும். ஆனா இப்போ ஒரே நாள்ல பெங்களூர்ல போய் கிடைக்குது அப்படின்னா அதுல உள்ள ஆவணங்கள் அப்படி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ எந்த ஒரு ஊழல் சம்பந்தமான டாக்குமெண்ட் என்பது இல்லை என்பதை நம்ம மிக தெளிவாகவே இந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அப்ப அமைச்சர் இட்டுக்கட்டி பேசியிருக்கிறார் அப்படின்றத இந்த விவகாரத்தின் மூலமாகவே நம்மளால பார்க்க முடியுது. இது போக ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இந்த அமைச்சராக இருப்பவர் எப்படி மின்வெட்டுக்கு காரணம் ஒரு கருப்பு ஆடுன்னு சொன்னாரோ, இந்த ஹார்ட் டிஸ்க்கு காரணம் இன்னொரு காரணத்தை சொல்றாரு. அதாவது டிஎன்ஜிஇசிஎல் அதாவது தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெடுடைய சீஃப் பினான்சியல் கண்ட்ரோலரும் டெக்னிக்கல் டைரக்டரையும் நாங்க வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணோம், அவங்க ஒருவேளை இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டுல ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தை அவர் வச்சாரு. இவங்க ஹார்ட் டிஸ்க் திருட்டு போனது மே 16, 17. இவர் இந்த துறைக்கு அமைச்சராக வந்தது மே 21 மட்டும்தான். மே 21க்கு பிறகுதான் இந்த 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த நபர்களுக்கு, சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட நபர்களுக்கு நம்ம சஸ்பெண்ட் ஆக போறோம் என்று தெரிந்து இவர் அமைச்சராவதற்கு முன்பே ஹார்ட் டிஸ்கை திருடிட்டாங்கன்னு சொல்ல வராரா? அப்ப முற்று முழுவதுமாக இவங்களுடைய இயலாமையை
சென்ற ஆட்சியின் மீதும் அல்லது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது போடுவதை பார்க்க முடியுது. இந்த அதிகாரிகள் மீது தொடர்ச்சியாக புகார்களை அடுக்கிக்கிட்டே வருவதன் மூலமாக ஒரு சந்தேகம் எனக்கு என்ன எழுது அப்படின்னா, நிர்வாகம் எதுவுமே சரியில்லை. இவங்க எந்த அதிகாரியும் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாங்க. பற்றாக்குறை இருக்கு. அதனாலதான் மின்வெட்டு ஏற்படுது. ஒருவேளை அதானிக்கு தூக்கி இந்த மின்சார துறையை கொடுத்துருவாங்களோ அப்படின்ற அச்சம் எனக்கு வருது. ஏன்னா பிற மாநிலங்கள்லாம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் போயிட்டீங்க அப்படின்னா, அங்கே அதானி மின்சாரத்தை வீடு வீடாக வழங்குகிறார். மின் கட்டணத்தை அதானி கிட்ட தான் அங்க மக்கள் செலுத்துறாங்க, அதிகமான கட்டணம் செலுத்தி. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி விட வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை இந்த தாவேக அரசு ஏற்படுகிறதோ அப்படின்ற சந்தேகம் இந்த தொடர்ச்சியாக ஊழியர்கள் மீது கருப்பாடு என்பதோ ஹார்ட் டிஸ்க் திருடியிருப்பார்கள் என்றோ சொல்வதன் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுது. இன்னொரு விஷயம், இந்த மின்வெட்டு தொடர்ச்சியாக ஏற்படுவதன் மூலம் நிர்வாகம் சரியில்லை அப்படின்றத காரணத்தை காட்டி மின்சார கட்டணத்தையும் உயர்த்தி விடுவார்களோ அப்படின்ற பயம் வருது. கொள்முதல் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய மின் தேவைகள் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்ற போலியான விஷயத்தை கூறி மின்சார கட்டணத்தை இவர்கள் உயர்த்தி விடுவார்களோ. ஏன்னா இவங்க 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொன்னது 500 யூனிட்டுக்குள்ள 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லும் போதே ஏற்கனவே இருந்த 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 100 யூனிட்டுக்கு மேல போடக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டும் 101 102 ஓடும் போதெல்லாம் ₹2.35 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் ஸ்லாப் இருந்துச்சு. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி கொண்டு வரும்போது 201வது யூனிட்டும் 202வது யூனிட்டும் ₹2.35 அப்படின்றதுலதான் வரணும். ஆனா அப்படி வராம ₹4 அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்குது இந்த ரேட் ஸ்லாப். அப்போ ரேட்டையும் இவங்க கூட்டி இருக்கிறாங்க. 200 யூனிட் ஃப்ரீ என்பது கொடுத்தும் கூட அது மக்களுக்கு நேரடியாக பயன் என்பது கிடைக்காதபடி ₹2.35 ரேட் ஸ்லாப்பை அவங்க நீக்கி இருக்கிறார்கள். இப்போ இந்த மின்வெட்டை காரணம் காட்டியே மின் கட்டணத்தையும் உயர்த்த போறாங்களோ அப்படின்ற அச்சம் ஏற்படுது. இவங்களுடைய ஒட்டுமொத்த இயலாமையை மறைப்பதற்கு அதே போல அதானி போன்ற நிறுவனங்களுக்கு மின்சாரத்துறையை ஒப்படைப்பதற்கும் மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கும் தான் இந்த நாடகத்தை தொடர்ச்சியாக ஆடுகிறார்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு எழுது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே இந்த மின் கட்டணம் உயர்வு அப்படின்னு நீங்க சொன்னது கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கால்குலேஷனுமே போட்டிருக்காங்க. சமீபத்துல எக்ஸ் வலைதளத்துல நிறைய பேர் அது கேள்வியுமே கேட்டிருக்காங்க. பாஜக எடுத்துட்டு வருது அப்படின்றத விட பாஜகவுடைய ப்ராக்சி தான் இவங்க எல்லாருமே. ஏன்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலைக்கு பாஜக இருப்பதற்கு பிடிக்கல. பாஜக தமிழ்நாட்டுடைய குரல்களை உணர்ந்து கொள்ள மாட்டேது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச மாட்டேது. அதனால எனக்கு 18 மாதங்களாக பிரச்சனையாக இருந்தது, நான் டிசம்பர் மாசமே ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்றாருல. அப்படிப்பட்ட அண்ணாமலை எதற்காக இந்த ராஜினாமா செய்வதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் டெல்லியில போய் இருந்தார்? டெல்லியில போய் அமித்ஷா போய் சந்திச்சு ஏன் பேசினாரு? ஏன் நிதின் நபீனை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாரு? இன்னைக்கு அண்ணாமலை ராஜினாமா பண்ணக்கூடிய இதே நாள்ல பாத்தீங்கன்னா திடீரென ஆந்திரால பிஜேபி தன்னுடைய ராஜ்யசபா சீட்டை விட்டு கொடுக்குறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா சீட்டை அண்ணாமலை வாங்கி பாஜக மாநில தலைவராகவே தொடர்கிறாரா, அது பாஜகவிலே தொடர்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கு. அப்போ கடைசி வரைக்கும் என்ன டீலை பேச முடியுமோ அத்தனை டீலையும் பேசி விட்டுதான் இவர் இன்னைக்கு எனக்கு பாஜக பிடிக்கல அப்படின்னு சொல்வதை பார்க்க முடியுது. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, பாஜகவை குறை சொல்லி ராஜினாமா கடிதத்திலே பாஜகவை அவ்வளவு தூரத்திற்கு இழிவுபடுத்தி திட்டி ஒருத்தர் பாஜக வெளியேறுகிறார் என்றால் பரவாயில்லப்பா, நீ புது கட்சி ஆரம்பிச்சுக்க, நான் ஒரு ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய கட்சியா பாஜக? பாஜக தங்களுடைய எதிரிகளை எந்த அளவுக்கு பழிவாங்கிறது அப்படின்றது நாடறிந்த ஒரு விஷயம். இடி ரைடுல இருந்து சிபிஐல இருந்து ஐடி ரைடுல இருந்து எவ்வளவோ விவகாரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அண்ணாமலை பாஜகவை குறை சொல்லிவிட்டு இவர் புதிய கட்சி ஆரம்பிப்பாராம். பாஜகவில் இருக்க அத்தனை நபர்களும் ஒரே நாள்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ராஜினாமா பண்ணிட்டு இருப்பாங்களா? தன்னுடைய கூடாரம் காலியானாலும் பரவாயில்ல, அண்ணாமலை தனியா ஆரம்பிக்கிறாரு, அவருடைய கருத்துரிமையை நாங்க மதிக்கிறோம், அவருடைய நிலைப்பாட்டை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அமித்ஷாவும் ஏற்றுக்கொண்டாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நம்பணும். இப்ப டிசம்பர் மாசமே ராஜினாமா பண்ணிட்டதாக சொல்றாரு, நான் கடிதத்தை கொடுத்ததாக சொல்றாரு, தேர்தல் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு சொன்னதாக அவங்க சொன்னதாக இவர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், டிசம்பருக்கு பின்பு தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சுல, பாஜகவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, பாஜக செய்யக்கூடிய விவகாரங்களுக்கு எனக்கும் ஈடுபாடு இல்ல அப்படின்ற நிலைப்பாடு இருந்தா ஏதாவது ஒரு எதிர்ப்பை அண்ணாமலை காட்டி இருக்கிறாரா? இது வரைக்கும் தமிழர் என்ற அடையாளத்தோடு இன்னைக்கு கட்சி தொடங்க வரேன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தமிழ்நாடு சந்தித்த போது, அதுவும் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா மூலமாக அதை கொண்டு வர நினைத்த போது
ஒரு வார்த்தை கூட பாஜகவை எதிர்த்து அவர் பேசவே இல்லை. மாறாக அந்த டீலிமிட்டேஷன் நல்லதுதான், அமித்ஷா சொல்வதை கேளுங்க, ஏன் அமித்ஷா சொல்வதை மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் பேசினவர் தான் அந்த அண்ணாமலை. சரி, அதற்கு முன்பு பட்ஜெட் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாம, தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ திட்டங்களை அறிவிக்காம, எந்த ஒரு நிதியுமே கொடுக்காம தமிழ்நாட்டை புறக்கணித்தார் நிர்மலா சீதாராமன். தமிழர் என்ற உணர்வோடு இன்னைக்கு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், பாஜக தமிழ்நாட்டு மக்களை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை பட்ஜெட் விவகாரத்துல ஏன் நீங்க தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. தமிழ்நாட்டு மக்களை திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசால மோடி அவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டு மக்களை எப்படி நீங்க திருடர்கள் என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கண்டித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. பீகார்ல போயிட்டு பீகாரிகளை தமிழ்நாட்டு மக்கள் அடிக்கிறாங்க, கொல்றாங்க, வன்முறையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை மோடி அவர்கள் பிரச்சாரத்துல இழிவுபடுத்திய போது அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை எப்படி நீங்க சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி கண்டித்தாரான்னு கேட்டா இல்ல. நாடாளுமன்றத்துல தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசும்போது நாகரிகமற்றவர்கள் எப்படி நீங்க சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்காக அண்ணாமலை பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. தமிழ்தாய் வாழ்த்த பாடக்கூடாது, தேசிய கீதத்தான் முதல்ல பாடணும், தமிழ்நாட்டு சட்டமன்ற மரபணியை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ச்சியாக ஆளுநர் உரையை வாசிக்காம புறக்கணித்த போது ஆளுநரை கண்டித்து ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டு தமிழ்தாய் வாழ்த்துக்காக நின்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டா அண்ணாமலை நிற்கவே இல்லை. அப்போ தன்னுடைய இறுதி வரைக்கும் கட்சியிலிருந்து விலகுற வரைக்கும் பாஜகவுடைய தேசிய குரலாகவே ஒழித்து விட்டு இன்னைக்கு நான் தமிழர் குரலாக ஒழிக்க போறேன், தமிழர் நலனுக்காக ஒரு கட்சியை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லுவது அப்பட்டமான ஒரு நாடகம். இதே அண்ணாமலை தான் ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு சொன்னவர். கர்நாடகத்துல தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடிட்டாங்க என்பதற்காக ஈஸ்வரப்பா என்ற நபர் தமிழ்தாய் வாழ்த்தை இடையிலே போய் நிப்பாட்டுறாரு. அந்த மேடையில் இருக்கக்கூடிய அண்ணாமலை வாய் பொத்தி மௌனமாக நின்றாரு. ஏன் இப்படி தமிழ்தாய் வார்த்தை பாதியிலே நிப்பாட்டுறீங்க, தெரியாம பாடிட்டாங்கன்னா விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட அண்ணாமலை அவர்கள் பேசவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் நீட் தேர்வுக்காக நிறைய குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகள் மரணித்த போது உயிரே போனாலும் நீட் தேர்வை நான் ரத்து செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் அண்ணாமலை. தமிழனுக்காக ஒரு இடத்தில் கூட நிற்காத ஒரு நபர் இன்னைக்கு தமிழனுக்காக நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு இதை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டாங்க. இவர்களுடைய பாஜகவுடைய பிளான் என்ன அப்படின்னா, RSS உடைய கள்ள குழந்தை தான் டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கள்ள குழந்தையை RSS பெற்றெடுத்தது. இப்ப 2 வருஷத்துக்கு பின்னாடி இன்னொரு கள்ள குழந்தையை பெற்றெடுக்குது அண்ணாமலை அப்படின்ற பெயர்ல. ஐடியாலஜி இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற முனைப்பாடு என்பது RSSக்கு பல நாள் கனவு. இப்ப ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சியை உருவாக்கி, ஐடியாலஜி இல்லாத ஒரு ஆட்சியையும் உருவாக்கி, அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்தாய் வாழ்த்து என்ன, வந்தே மாதரமே பாடிட்டு போயிடலாம், இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு என்ன, பொருளாதாரத்துல ஏழைகள் மேல வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி போனாலும் போகலாம், மும்மொழி கொள்கை என்ன, ஏழைகள் இந்தி கற்கக்கூடாதா, 3வது மொழி கற்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி போனாலும் போகலாம், திருப்பரங்குன்ற தீப விவகாரத்துல கார்த்திகை தீபத்தை ஏன் தர்கா பக்கத்துல ஏத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி போனாலும் போகலாம். தொடர்ச்சியாக மாநில உரிமைகளை இழக்கக்கூடிய ஐடியாலஜி இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிறது. இது போன்ற ஆட்சி ஐடியாலஜிய மக்கள் மன்றத்திலும் நீர்த்து போக பண்ணதுக்கு பிறகு அந்த மக்கள் ஐடியாலஜி இல்லாத மக்களாக இதை மாற்றிய பிறகு அங்க மக்களை கூறுபடணும். மறுபடியும் டிவிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ இவங்க போயிடக்கூடாது. அப்ப இன்னொரு ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சியை உள்ள கொண்டு ஆப்ஷனா காமிக்கணும். அந்த கட்சியை தீவிரமாக விஜய் எதிர்க்கணும். விஜயோட எதிர்ப்பு அந்த கட்சி மட்டும் தான் வாங்கணும், வேற கட்சிக்கு அந்த ஓட்டு போயிடக்கூடாது என்பதற்காக தான் அண்ணாமலை கொண்டு வர்றாங்க. அண்ணாமலை கொண்டு வருவதற்கு 2 காரணம் தான். ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சிகளாக கொண்டு திராவிடன் பாலிடிக்ஸ ஓரங்கட்டிடணும். விஜய் சொல்ற மாதிரி தூர சக்தியாக மக்கள் மன்றத்துல திராவிடன் பார்ட்டிஸ ஆக்கிடணும். அதற்கு அண்ணாமலை கொண்டு வருவது, லதா ரஜினிகாந்த் போன்றவர்களை கொண்டு கூறுபடுவது, வாக்குகளை கூறு போட்டு சிதறடிப்பது. இப்போ இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப அதிமுக என்பது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய கூட்டணிகள் அத்தனையுமே ஆளுநரை வச்சு விஜயை வச்சும் கூறு போட்டு பங்கிட்டு இப்ப அந்த பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இனிமே அவங்க திமுக கூட்டணிக்கு வருவாங்களா அப்படின்றது 100% சந்தேகம் தான். அப்ப திமுக கூட்டணியை உடைச்சாச்சு, திமுகவை தனித்து விட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? அதிமுக கூட அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், டிடிவி தினகரன் இருக்கிறார், இன்னும் சில கட்சிகள் இருக்கு. அவங்களெல்லாம் உடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அண்ணாமலை ஒரு கட்சியை ஆரம்பிக்க வைப்போம்,
டிடி விஜயநகரன் வந்துருவாரு, அன்புமணி வந்துருவாரு, ஜான் பாண்டியன் வந்துருவாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவும் தனித்து விடப்படும். திமுகவும் கூட்டணி இல்லாம போயிரும், அதிமுகவும் கூட்டணி இல்லாம போயிரும். அந்த கூட்டணிகள் அத்தனையுமே தாவேகாவுக்கும் அண்ணாமலைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா வாக்கு ரீதியாகவும் இவங்க பெரிய அளவுக்கு வரக்கூடிய வேலையை நம்ம செஞ்சிடலாம். மீடியா மூலமாக இவங்க 2 பேருக்கு மட்டுமே சண்டை இருப்பதா காட்டிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஏன் இதை வந்து மீடியாக்கள் மூலமா பண்ணுவாங்கன்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கொள்கை சார்ந்துதான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி விமர்சனம் பண்ணும். அவங்களுடைய நடவடிக்கை சார்ந்துதான் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா அண்ணாமலை என்ன மாதிரியான விமர்சனத்தை விஜய் மீது இதற்கு முன்னாடி வச்சார்? ஒரு நடிகை கூட இடுப்ப கிள்ளி ஆடியவர் தானே, இவரெல்லாம் என்னை பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்கா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. அப்ப இவ்வளவு கொச்சையாக தரம் தாழ்ந்து பேசக்கூடிய அண்ணாமலையை விஜய்க்கு எதிராக கொண்டு வந்துட்டா நாளைக்கு விஜய் திருசா வச்சு விமர்சனம் பண்ணுவார். விஜய் உடைய சினிமா நடிப்பு வச்சு ஏதாவது விமர்சனம் பண்ணுவார். அந்த படங்களுடைய கருத்துக்களை வச்சு விமர்சனம் பண்ணுவார். தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அண்ணாமலை மூலமாக பண்ணும்போது சண்டை என்பது அண்ணாமலைக்கும் விஜய்க்கு மட்டும்தான் இருக்கு. விஜய் இப்போ வந்து பொதுவான நபராக இருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவராக அடையாளம் காட்டி, அண்ணாமலையை ஒரு இந்துவாக அடையாளம் காட்டி, தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் நடக்காத மதவாத ஒரு பிரச்சாரமான இந்து விசஸ் கிறிஸ்டின், முஸ்லிம் விசஸ் வந்து இந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி, இங்க ஐடியாலஜி இல்லாம ஆக்கி மதவாத ஒரு சண்டையை உருவாக்கி அதன் மூலமாக பாஜக தமிழ்நாட்டை அறுவடை செய்ய நினைக்கிறாங்க. அது பாஜகவால நேரடியாக முடியாது அப்படின்றத 100 வருடங்கள்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா வேறு வேறு பிராக்சி அமைப்புகளை கள்ள குழந்தைகளை பெற்று அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஒரு முறை டிவிகே மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து விட்டார்கள். இன்னொரு முறையும் ஏமாறுவதற்கு தமிழ்நாட்டு மக்களோட இளிச்சவாயங்க இல்ல. தொடர்ச்சியாக இது குறித்து விழிப்புணர்வை இயக்கங்கள் முன்னெடுக்கணும். கட்சிகளை தாண்டி திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக இது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மன்றத்துல ஏற்படுத்தணும். நான் நேரடியாக மக்களை வந்து சந்திக்க வேண்டும். சந்தித்து குறைகளை வந்து கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில நம்ம திமுக உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் வந்து களமிறங்கினால் மட்டும்தான் இந்த RSS திட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. நீங்க சொல்லும் போதே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இனிமே வந்து மீடியாக்கள் வந்து விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படிங்கறதான் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த திராவிட கட்சிகள் அது வந்து முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து 5 அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே போய் சேர்ந்திருக்காங்க. சோ அதிமுக முடிவுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ திராவிட கட்சிகளே இனிமே அவ்வளவுதானா? இல்ல, அந்த முடிவுக்கு நம்மளால வர முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப அதிமுகவோட நிலைமை என்ன அப்படின்றது தெரியல. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் இதை விட மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்துதான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐடியாலஜி இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகிருச்சு. அதுவும் பிளேம் கேமை வச்சுமே மட்டுமே வந்து அப்படி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் அண்ணாமலை இவங்க கொண்டு வர்றாங்க. ஆனா விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அண்ணாமலைக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்காது. ஆனா விஜயை டார்கெட் பண்ணி விஜயை அடிச்சு அந்த வாக்குகளை, விஜய் எதிர்ப்பு வாக்குகளை தனம் பக்கம் திருப்புவதற்கு அண்ணாமலை கண்டிப்பாக முயற்சி என்பதை செய்வார். ஆனா இது வந்து திராவிடன் பாலிடிக்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா 2 வகையா நம்ம பிரிச்சுக்கிடலாம். ஒண்ணு, களத்துல திராவிட கட்சிகள் மட்டும்தான் வலுவாக இருக்கு. களத்துல வலுவாக இல்லாத கட்சிகளாக டிவிகேவும் அண்ணாமலை கட்சி இருக்கு. ஆனா வலுவே இல்லை என்றாலும் டிவிகே இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் வழியாக பொய்களை மட்டுமே பரப்பி இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கக்கூடிய வகையில வந்துட்டாங்க. அதே போன்ற அண்ணாமலைக்கும் அதே நபர்கள் தான் உதவ போறாங்க. உதவி அவரையும் பெரியாளாக்குவதற்காக பயன்பாடுகளை கொண்டு வரதான் போறாங்க. ஆனா களம் என்று வரும்போது திமுக சென்ற முறை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சில விஷயங்களை கோட்டை விட்டாங்க. அப்படியான கோட்டை விடுதலை வந்து இந்த முறை கண்டிப்பாக திமுக என்பது பண்ணாது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம கிரவுண்ட்ல அதிகமான ஒர்க்குகளை அவங்க ஆரம்பிப்பாங்க. இவங்க பண்ண அந்த வாட்ஸ்அப்போட பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கும் விதமாக வாட்ஸ்அப்ல உண்மையான விஷயங்களை இப்போதே திமுகவினர் வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்பது என்பது ஒரு சரியான ஒரு நடவடிக்கை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏக்களை குதிரை பேரம் செய்து தாவேகா பறிக்கும் என்றதை தடுத்து நிப்பாட்டிருக்கிறார். அது அவர் வெற்றி கண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் கூட சபாநாயகர் கையில இன்னமும் அந்த கட்சி தாவல் நடவடிக்கை சட்டத்துல நடவடிக்கை எடுங்க அப்படின்ற கோப்பு நிலுவையில தான் இருக்கு. நேற்றைக்கு கூட சபாநாயகர் எப்ப முடிவெடுப்பீங்கன்னு சொல்லும் போது ஆய்வுல இருக்கு, இனிமேதான் முடிவெடுப்போம் அப்படின்றாரு. அப்போ இந்த 25 நபர்களையும், அதாவது அணி மாறி ஒன்றுபட்ட 25 நபர்களையும் கூட அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். மீண்டும் இன்னொரு இடைத்தேர்தலை கூட சிறிது நாட்களுக்கு பிறகு வந்து அவர் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை அதிமுகவை முழுவதுமாக முடிப்பதற்கான அஸ்திரம் என்பது சபாநாயகர் கையில இருக்கு. ஆனா அதை எப்படி ஓவர்டேக் பண்ணுவாங்க அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்துக் கொள்வார். இந்த விவகாரத்துல மீடியாவுடைய தார்மீக கடமையை வந்து உணர்ந்து செயல்படும். நேற்றைக்கே பாத்தீங்கன்னா தீயாய் பேசிய அண்ணாமலை, தீப்பறிக்க பேசிய அண்ணாமலை,
அண்ணாமலையுடைய அந்த வீத லீடர்ஸ் அப்படின்ற இணையதளத்தை இவங்களே வந்து டைம்லைன் மாதிரி போடுறாங்க. ஒரு நிமிடத்தில் இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறார், 1 மணி நேரத்தில் இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறாங்க, ஒரே நாளில் இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியான ஹைப்பை ஏத்துறீங்க? நீங்க வந்து அவங்களுடைய கட்சியுடைய ஐடி விங் அதை பார்க்கும். அந்த ஐடி விங் தான் எங்களுக்கு இப்படியான நபர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வப்படுத்தி மக்களை இணைக்க விரும்புவாங்க. ஏன் மீடியாக்கள் அதை பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. இதற்கு முன்னாடி விஜய்க்கு இதே மாதிரிதான் கேட்டுக்கு முன்னாடி நின்று அவர் வருகிறார், வந்து விட்டார், இதோ அவர் கிளம்பி விட்டார், இதோ விஜய் எழுச்சி உரையாற்றுகிறார், பிச்சு உதறி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் ஏத்துனாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட உங்களுக்கு விஜய் அவர்கள் கொடுக்கவே இல்லை. இதே அண்ணாமலை தான் குரங்கு மாதிரி என்கிட்ட தவிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக கொச்சையாக செய்தியாளர்களை பேசினாரு. மிக கொச்சையான வழக்காடு மொழி அப்படின்ற பேர்ல கொச்சையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியும் கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அண்ணாமலை பின்னாடிதான் அந்த மீடியாக்கள் போனாங்க. அப்படி கேவலமாக பேசின அண்ணாமலைக்கு தீப்பொறிக்க பேசினார், தீயாய் பேசினார் அப்படின்னு சொல்லி ஏன் இவங்க இவ்வளவு தூரத்திற்கு பேசுறாங்க அப்படின்ற அந்த மைய புள்ளியா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, அந்த 2 பேருக்கும் ஒரே ஓனர், அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் ஒரே ஓனர். அந்த ஒரே ஓனர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு இவர்கள் நடக்கிறார்களோ அப்படின்ற அந்த சந்தேகம் தான் வருது. இவர்களுடைய மீடியா ஹைப்பை தயவு செய்து மக்கள் நம்ப கூடாது. தயவு செய்து ஒரு முறை ஏமாந்ததை போல மறுமுறை ஏமாறுனீங்கன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது. தமிழ்நாடு இவ்வளவு தூரம் பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்கல அப்படின்னா அதற்கு காரணம் திராவிடின் ஐடியாலஜி மட்டும்தான். அந்த திராவிடியன் ஐடியாலஜியை காலி பண்ணுவதற்கான முயற்சியை தான் தொடர்ச்சியாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பிராக்சி அமைப்புகள் மூலமாக பண்றாங்க. அந்த பிராக்சி அமைப்புகளும் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து போனீங்கன்னா வட இந்தியா மாதிரி தான் தமிழ்நாடு என்பது மாறிவிடும். வட இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் தமிழ்நாட்டுல நடக்கும். இப்ப ஆந்திரா வரைக்கும் பாஜக வந்துட்டாங்க, கர்நாடகால பாஜக வந்துட்டாங்க, தமிழ்நாடு மட்டும்தான் பாக்கியா இருக்கு. கேரளாவில் கூட அவங்க வெற்றி பெறுவதை பார்க்க முடியுது தனித்து நின்று. அப்படின்றப்போ தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மை போன்ற மக்கள் அனைவருக்குமே இருக்கு. எதிர்கால சந்ததியினர் வந்துட்டு நீ இந்து, நீ கிறிஸ்டியன், நீ முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவதை வந்து தடுக்க வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்கிறது. அதை தடுக்க நம்ம தவறிட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததியினர் நம்மளை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்றதான் நான் வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு. கண்டிப்பா தோழர், இந்த மீடியாக்கள் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவாங்களா அப்படிங்கறதுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.